குட் மார்னிங். இப்போ மாவத்தல் போடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நான் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேருந்து வரைச்ச கொஞ்சம் மாங்காய் எடுத்துன்னு வந்தேன். அதை நைட்டே நல்லா அலம்பி தொடச்சி ஃபேன் அடியில் வச்சுருந்தேன். ஸோ அது மேலே ஈரமெல்லாம் போக மாய்ச்சர் இல்லாமல் காஞ்சிருந்தது. ஸோ அதை நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய துண்டமாக வச்சுருக்கேன். ஏன்னா வேணும்னா நம்ம அப்புறம் கூட சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது ஊறி காய வச்சு நல்லா சுருங்கிடும். அதனால தான். அனதர் திங் பார்த்திங்கன்னா மாங்காய் கண்டிப்பாக உள்ளே அந்த ஓடு ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் இருக்கணும். இல்லாட்டா அந்த உப்பில் ஊறி காஞ்சு திருப்பி நம்ம ஊற வைக்கச்சா என்ன ஆகும்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும். அதனால தான் இது நான் நேற்று காத்தால் எடுத்துன்னு வந்த மாங்காய் ஃபார்ம் போச்சை. ஸோ அதெல்லாம் நான் நேற்றே தொடச்சி வச்சுட்டு போயிருந்தேன். சாயந்தரம் இதை கட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதோடையே இதையும் போட்டுடலாம். இந்த மாவத்தல் பயங்கர வெர்சடைல். இது நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம், வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். அனதர் திங் பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதம் சாப்பிட்ற வழக்கம் இப்போ நிறைய இல்லாமல் போயிடுது. ஆனால் நான் சாப்பிடுவேன் யூஸ்வலாக. எஸ்பெஷலி சம்மரில் என்ன பண்ணுவேன்னா சாதம் இல்லைன்னா கூட ஒரு கைப்பிடி சாதம் போட்டு வச்சு அது நல்லா ஆறின உடனே அதில் தண்ணி விட்டு ஒரு கரண்டி தயிரும் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த மாவத்தல் என்கிட்ட இருந்தால் அதுலேயும் ஒரு துண்டு போட்டு வச்சுருவேன். ஸோ நீங்கள் காத்தால் எழுந்திங்கன்னா அந்த மாங்காவோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கும். அது இங்கே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் ஊறுகாவே பண்ணுவாங்க. இது அப்படியே பண்ணி வச்சுருப்பாங்க. வேணும்னுச்ச அப்படியே கொஞ்சம் நனைச்சி தாளிச்சிருவாங்க. அந்த தாளித்து எப்படியும் நம்ம எண்ணெயில் ஒரு வதக்குவாங்க. அப்போ அந்த மாய்ஸ்சர்லாம் போயிடும். அது ஒரு 3 டேஸ்க்கு 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க அது. பட் நான் ஜென்ரலாக அது பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நம்ம ஆவக்காய் பண்ணுறோம், இல்லாட்டா தொக்கா பண்ணுறோம், அவ்வளோதான். இது ப்ரிடாமினன்ட்லி பார்த்திங்கன்னா மாவத்தலாக தான் கொடுக்குறேன் நான். இதுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்குது. அவங்க ஏற்கனவே கேட்க ஆரம்பித்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கவே செஞ்சேன் ப்ராசஸ்ஸே. இல்லாட்டா இன்னும் கூட தள்ளி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி ஃபஸ்ட் வீக் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நான் அட்லீஸ்ட் ஒரு 10 kgs பக்கமாவது போட்டுடணும். அப்போ தான் என்னால் அது ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். அதெல்லாம் ஒன்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகச்ச நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.